அது அனிதா ராதாகிருஷ்ணனோட அறியாமையை காட்டுது. இடி கேஸ்ல அரெஸ்ட் ஆனார்ல, இடி கேஸ்ல வந்து சார்ஜ் ஷீட் அவர் மேல போட்டிருக்கல, இன்னும் அரெஸ்ட் ஆகல, சார்ஜ் ஷீட் அவர் மேல போட்டிருக்கு. அதனால அனிதா ராதாகிருஷ்ணனோட அறியாமையை காட்டுது. திமுக ஸ்மகிள் பண்ணிட்டு இருக்கான். நேற்று எவிடன்ஸ் கொடுத்துருக்கோம். ஆம்பித்தட்டமைன் நீங்க பாருங்க, கொக்கைன் புதுசா கேட்காத வார்த்தையெல்லாம் திமுக காரன் மீனவர் என்கின்ற போர்வையில ஸ்மகிள் பண்ணி மீனவர்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அது தப்பு இல்லையா? அப்ப இலங்கை கோஸ்ட் கார்டு வந்து பிடிக்கிறாங்கன்னா நல்ல மீனவர்களும் மாற்றாங்க. அதைத்தான் நான் சொல்லி காட்டுறேன். திமுக காரை இதை பயன்படுத்தி திமுக கட்சிக்காரன் கடத்தல் ஈடுபட்டிருக்கான். இது அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு தெரியாதா? அங்க இருக்கக்கூடிய எம்பி நவாஸ்கனுக்கு தெரியாதா? யாருமே கடத்தல்ல எந்த விதமான நார்கோட்டிக் பொருள் ஐசியில மாட்டலையா? அதற்காக இன்னசென்ட் மீனவர்களும் சிறையில் போய் வைக்கிறாங்க, போட்டை செக் பண்றாங்க. அதனால இன்னைக்கு திமுகவுடைய கடமை இல்லையா? தமிழ்நாட்டினுடைய பார்டர் போலீஸை போட்டு கடத்தல்காரர்களை பிடிக்கிறது அவங்க கடமை இல்லையா? எதுவுமே செய்யாம ஏன் இந்த கடத்தல்காரர்கள் நல்ல மீனவர்களுக்கு கெட்ட பேரையே ஏற்படுத்துறாங்க? அது அனிதா ராதாகிருஷ்ணன் தெரியாதா? அதனால ஊழல் பண்றவங்களுக்கு கண்ணு தெரியாதுங்கண்ணா. இடி கேஸ் அவர் மேல இல்லையா? பிலிப்பைன்ஸ்ல போட்டு வாங்கினார், இங்க போட்டு வாங்கினாரு. அதனால என்ன அறியாமையில் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசிக் கொண்டிருக்கிறார்.